இந்த நாளிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அடிக்கடி அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு 3 வார்த்தைகளை குறித்து வேதாகம் அடிப்படையிலே சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால் துதிக்கிறேன் என்கின்ற வார்த்தை துதி, இரண்டாவது ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தை, மூன்றாவது ஆராதனை என்கின்ற வார்த்தை. இந்த 3 வார்த்தைகளும் கிறிஸ்தவர்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஆனால் அது பெரும்பாலும் தவறாகவே உபயோகப்படுத்தப்படுகிறது. வேதாகமும் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்கிறதை குறித்து நாம் பார்க்க. துதி, ஆண்டவரை துதித்தல் என்பது பல வேளைகளிலே நான் துதிக்கிறேன் என்று சொல்வதுதான் துதி என்று சொல்லி அநேகர் எண்ணுவதுண்டு. ஆண்டவரை துதி என்று சொன்னால் துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதி, அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது, துதிக்கிறேன் என்கின்ற வார்த்தையை சொல்வது துதி என்பதாக அநேகர் எண்ணிக்கொண்டிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அது அப்படி அல்ல. முதலாவது, ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லும் போது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயா இதை குறித்து கூறும்போது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்காக இந்த மக்களை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ துதியை சொல்லி வருவார்கள் என்றால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் 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 என்று சொல்லி கொண்டு வருவார்களா? இல்லை. அப்போ துதி என்பது எது? துதி என்கின்ற வார்த்தைக்கு வேறு சில பொருட்களை பார்க்கும்போது புகழ், போற்றுதல். அப்போ அவர்கள் ஆண்டவரை போற்றுவார்கள், ஆண்டவருடைய புகழை சொல்லுவார்கள் என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ அது எந்த அடிப்படையிலிருந்து வர வேண்டும் என்றால், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து, ஆண்டவர் தனக்காக தன்னுடைய ஜனங்களை ஏற்படுத்தியிருக்கார், ஆண்டவர் என்னை இந்த அடிப்படையில ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்து, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்து அதன் அடிப்படையிலே அவரை புகழ்வதாக இருக்க வேண்டும். அது துதிக்க வேண்டும் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் துதிக்கிறேன் அல்லது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறேன், அது ஒரு கடமை என்கிற ரீதியிலே அல்ல. சங்கீதங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பெருவாரியாக இந்த துதிக்க காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம், ஆண்டவர் இந்த துதிக்கிற காரியங்களை குறித்து சொல்லும் போது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்போ ஏன் அங்கே துதி ஏற்படுகிறது? ஏன் அங்கே கடவுளை புகழ வேண்டியிருக்கிறது? துதிக்கிறார்கள் அல்லது போற்றுகிறார்கள். அவர் நல்லவராக இருக்கிறபடியால். அப்போ ஒரு கடவுளுடைய குணாதிசயம் சிறப்பாக இருக்கிறது. அவர் நல்லவராக இருக்கிறார், கிருபை பாராட்டுகிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் அதை புகழுகிறவர்களாக, அதை போற்றுகிறவர்களாக அங்கே இருக்கிறார். அப்போ ஏன் ஆண்டவரை புகழ வேண்டும், ஏன் ஆண்டவரை போற்ற வேண்டும்? அவர் போற்றுதலுக்கு உரிய விதத்திலே குணாதிசயம் உடையவராக இருக்கிறார். ஒரு காலத்திலே அரசர்கள் நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தார். அரசர்கள் தங்களை புகழ்வதற்காக சம்பளம் கொடுத்து புலவர்களை வைத்திருப்பார்கள். அவன் ஒருவன் ரொம்ப கெட்டவனாக இருப்பான், அவனை புகழ்வதற்கு, அவனை போற்றுவதற்கு எந்த தகுதியும் இருக்காது. ஆனால் அவனை புகழ்ந்தால்தான் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், அல்லது அவனை போற்றி பாடினால்தான் அந்த ராஜா உயிரோடு விட்டு வைப்பான் என்கின்ற பயம். இது நிமித்தம் அந்த புலவர்கள் உண்மைக்கு ஒவ்வாத காரியங்களை கூட சொல்லி புகழுவார்கள், போற்றுவார்கள், துதிப்பார்கள். ஏன்? காரணம், அந்த அரசனிடத்திலிருந்து பரிசு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், அவரை புகழ்ந்து பாடவில்லை என்றால் அது உண்மையோ பொய்யாகவாகிலும் அவனை புகழ வேண்டும் என்கிறதாக சொல்லி அவனை புகழ வேண்டும் என்கிறதற்காக புகழ்ந்து பாடுவார்கள். அது பயத்து நிமித்தம். இல்லை என்றால் ஒருவேளை உயிர் போய்விடும் என்பதாக பாடுவார்கள். ஒருவேளை அந்த ராஜாவுக்கு வீரமே இருக்காது, ஒரு இவனாக இருப்பான், நோஞ்சானாக அல்லது வீரமற்றவனாக இருப்பான், பயந்தாங்கோழியாக இருப்பான்.
ஆனால் அந்த ராஜாவை பார்த்து புலவர்கள் பாடும்போது இந்த உலகத்தை காக்கக்கூடிய காப்பாளன் என்று சொல்லி தான் புகழ்வார்கள் புலவர்கள். அப்படி பாடினால்தான் பரிசு கிடைக்கும். அப்ப அது ஏன் புகழுகிறார்கள், ஏன் அப்படி புகழ்ந்து பேசுகிறார்கள்? ஒரு நோக்கம் இருக்கிறது. அவனிடத்திலிருந்து ஒன்றுகள் பரிசு பெற வேண்டும், இல்லை என்றால் அவன் பரிசு பெற வேண்டும் என்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, அப்படி அவனை புகழ்ந்து பேசவில்லை என்றால் அவன் கொன்று விடுவான், அல்லது அவனிடத்தில் அவனுடைய கோபத்துக்குள்ளாக நேரிடும் என்கின்ற ஒரு பயம். ஆனால் கடவுளை ஏன் புகழ வேண்டும் என்றால் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் புகழ்ச்சிக்கு உரியவராக இருக்கிறார். ஆகவே அவர் போற்றுதலுக்கு உரியவர், துதிக்கு பாத்திரர் என்கின்ற வாசகம் வேதாகமத்திலே உண்டு. சங்கீதம் 106:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? கர்த்தருடைய வல்லமையான செயல்கள், அவர் வல்லமையான செயல்களை செய்திருக்கிறார். ஏன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் செய்திருக்கிறார். அந்த வல்லமையான செயல்களை சொல்லி, அதாவது அதை புகழ்ந்து பேசி அவருடைய துதியை எல்லாம் அவருடைய புகழை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்த மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது. நான் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது. இப்போ தமிழ் புலவர்களே ஒருவர் இப்படியாக பாடியிருப்பார், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி. நான் ஒரு இன்பத்தை பெற்று விட்டேன், அதை இந்த உலகம் பெற வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள மக்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கார். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் அறிந்து கொண்டோமானால் அதை மற்றவர்களுக்கு, அது உண்மை, அதை நாம் உண்மையாக அனுபவித்தோம் என்றால் அது இயல்பாக நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, அதை புகழ்ந்து பேசுகிறவர்களாக இருக்கும். அதுதான் துதியாக இருக்கும். மற்றபடி துதிக்கிறேன் துதிக்கிறேன் என்று வாய்ச்சோடால் விடுவது துதியாகாது. காரணம், இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு துதி செலுத்துங்கள் என்று சொன்ன உடனே துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன், இதே காரியம் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதால் அது துதி ஆகாது. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை எழுதுகிறார். 148 சங்கீதத்திலே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் துதியுங்கள், சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இங்கே சங்கீதக்காரன் எழுதும் போது கடவுளால் படைக்கப்பட்டவர்களை ஒவ்வொன்றையும் பார்த்து, இன்றைக்கு நான் பார்க்கிற இயற்கை, இதையெல்லாம் பார்த்து நீங்களும் ஆண்டவரை துதியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்போ துதிக்கிறது என்பது நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்து அவரை போற்றுவது, புகழ்வது, அதற்கு அவர் தகுதியானவராக இருக்கிறார். அதை நாம் அனுபவித்தபடியால், அல்லது அனுபவிக்கிறவர்கள் அதை செய்ய வேண்டும். அப்போ இங்கே சூரியன் எப்படி துதிக்கும்? சூரியன் துதிக்கிறதை யார் கேட்க முடியும்? அதுக்கு வாய் இருக்கிறதா? அது எப்படி கடவுளுடைய புகழை அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது? சந்திரன் எப்படி அதை அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது? ஆகாயத்திலே மேல் உள்ள தண்ணீர்களை துதி, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா மலைகளை, காடுகளை, மேடுகளை என்று சொல்லி அந்த சங்கீதம் முழுவதுமாக இயற்கையை பார்த்து சங்கீதக்காரன் பேசுவதாக அங்கே வர்ணிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். அது எப்படி ஒருவரை வானம் என்று எடுத்துக்கொள்வோமே, வானம் எப்படி கடவுளை துதிக்க கூடும் என்று யோசிக்கும். அப்போ வானம் கர்த்தரை துதிக்கிறது. சங்கீதம் 19க்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அது எப்படி வானம் துதிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த துதி என்பது நாம் எந்த அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். சங்கீதம் 19 1 படிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானம் என்ன செய்கிறது? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வானம் எப்படி தேவனுடைய மகிமை? அது வாயால் பேசி நம்முடைய காதுகள் கேட்டு அப்படி செய்கிறோமா? இல்லை. ஆனால் அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது.
மூன்றாவது வசனம், அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. பாருங்கள், அது பேசவில்லை, அதுக்கு வார்த்தை கிடையாது, அவைகளின் சத்தத்தை நாம் கேட்கவும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவைகள் துதிக்கிறது என்று சொல்லி. இயற்கை தேவனை துதிக்கிறது, ஆனால் அவைகள் பேசவில்லை. அப்படி பேசுகிறது சத்தம் நாம் கேட்கவும் இல்லை. அப்போ எப்படி துதிக்கிறது? எப்படி? இயற்கை கடவுள் எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை செவ்வனே செய்கிறதாக இருக்கிறது. தான் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய படைப்பு எவ்வளவு சிறந்ததாக இருக்கிற அந்த படைப்பை பார்க்கும் போது அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து அவருடைய சித்தத்தை செய்கிற ஒன்றாக இருக்கிறது. இதே காரியத்தை ரோமர் புஸ்தகத்திலே கூட 1ஆம் அதிகாரத்திலே பவுல அப்போஸ்தலன் எழுதியிருப்பார். 1ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே, யாரும் சாக்கு போக்கு சொல்ல, தேவனை அறிய முடியவில்லை என்று சொல்லி யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்பதை குறித்து எழுதும் போது இந்த காரியத்தை எழுதியிருப்பார். ரோமர் 1:19, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். எப்படி வெளிப்படுத்தினாராம்? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே, உண்டாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா கடவுளுடைய படைப்பு, வானம், இயற்கை, இந்த மலைகள், இதெல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படுகிறது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இப்போ தேவனை அறிய முடியவில்லை என்று சொல்லி யாரும் போக்கு சொல்ல இடமில்லை. காரணம், தேவனுடைய அந்த காணப்படாத நித்திய வல்லமை இவைகளை எல்லாம் காணப்படத்தக்கதாக தேவனுடைய படைப்புகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது, நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது என்று சொல்லி இங்க ரோமர் புத்தகத்திலே சொல்லு. அப்போ கடவுளுடைய சித்தத்தை இந்த இயற்கைகள் செய்கிறது, அதுதான் தேவனை துதிக்கிறது, அதுதான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய செயல் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுங்க. அப்போ எது உண்மையான துதி? நாம் வாயால் பேசுகிறது அதுவா? இல்லை, தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு காரியம், அதுதான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை என்னாலும் துதிப்பேன். அப்போ தாவீது எப்பொழுதும் என்ன பாட்டு பாடி கொண்டிருந்தாரா, துதித்து கொண்டிருந்தாரா? இல்லை. அப்போ துதி என்பது என்னது? தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு காரியம். தேவனை புகழ்வது, பேசுவது அது ஒரு பகுதி. ஆனால் அது மட்டுமே செய்து அதுதான் துதி என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்க கூடாது. நடத்தை இல்லாத துதி தேவனுக்கு அது துதியே இல்லை. மத்தேயு 5:16 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மத்தியிலே பிரகாசமாய் இருக்க கடவுது என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். எப்படி இயற்கை தேவனை துதிக்கிறதோ, இயற்கை எப்படி துதிக்கிறதோ, அவைகளுடைய பேச்சு நமக்கு கேட்க கூட இல்லை, அவர்களுக்கு வார்த்தையும் இல்லை, பேச்சும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட இயற்கை எப்படி துதிக்கிறது? அவைகளுடைய தேவன் அவைகளுக்கு நியமித்த காரியத்தை செய்வது அதனுடைய துதியாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தேவன் நம்மை குறித்து சொன்ன காரியங்கள், நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தின்படி நாம் வாழ்வது, சித்தத்தின்படி வாழ்வது, அது தேவனுக்கு பிரியமான துதியாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10:31 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் எதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. அப்போ பேச்சிலே மட்டுமல்ல, நாம் எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய புகழ்ச்சிக்கு ஏதுவாக இருக்கிறதா, தேவன் இதன் மூலமாக மகிமைப்படுவாரா என்று சொல்லி செய்யுங்கள். இதுதான் மனிதன் தேவனை துதிக்கின்ற ஒரு செயல், தேவனை போற்றுகின்ற, தேவனை புகழுகின்ற ஒரு செயல். நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவனை புகழக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நான் செய்கிற எந்த செயலும் தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. காரணம், அப்படி கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதுதான் ரோமர் புத்தகத்திலும் பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், உங்கள் நிமித்தம் புறஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. அப்போ
அது தேவனுக்கு நாம் அப்படிப்பட்டவர்கள் தேவனை புகழ்ந்து பாடல் பாடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நிமித்தம் என்ன செய்யப்படுகிறது? தேவனுடைய நாமம் புகழப்படவில்லை, மாறாக தூஷிக்கப்படுகிறது. பேதுரு கூட இதை குறித்து எழுதியிருப்பார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கள்ளப்போதகர்களை குறித்து எழுதும் போது அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். கள்ளப்போதகர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவதன் நிமித்தமாக என்ன நடக்கிறதாம்? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம், ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த இந்த மார்க்கம், ஜீவனுக்கு நேராக பிரவேசிக்கக்கூடிய இந்த மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. மாறாக புகழப்படவில்லை, அது துதிக்கப்படவில்லை, அது போற்றுதலுக்குள்ளாகவில்லை, மகிமைப்படவில்லை, மாறாக அது தூஷிக்கப்படுகிறது. அப்போ இது எது நிமித்தம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை நிமித்தம் இதுக்கு தூஷிக்கப்படக்கூடிய ஒரு செயல் நடக்கிறது. இது துதிக்கு நேர் எதிர்மாறான ஒரு செயல். வெறும் பேச்சிலே அல்லது நாம் பாடுகிறோம் என்கிறதுக்காக அது துதியாகிறதா என்று கேட்டால் இல்லை. காரணம், நாம் செய்கிற எல்லாவற்றிலும் நாம் தேவனை துதிக்கக்கூடிய, அதாவது தேவனை போற்றக்கூடிய, தேவனை புகழக்கூடிய செயல் காணப்பட வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்ப எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று ஏற்படுத்தின அந்த நோக்கத்துக்கென்று வாழும்போது அதுதான் மற்றவர்கள் மத்தியிலே தேவனை குறித்த புகழ்ச்சியாக காணப்படுகிறது, தேவனை குறித்து போற்றக்கூடிய ஒரு செயலாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே அவருடைய காரியங்களை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து, அவர் நல்லவர், அவருடைய கிரியைகள் வல்லமையான கிரியைகள் என்கிறதை அறிந்து நாம் என்ன செய்கிறோம்? அவரை போற்றுகிறோம், புகழுகிறோம். நாம் மற்றவர்களுக்கு பிரஸ்தாவப்படுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லி அவரை புகழ்ந்து பேசுகிறோம். இதுதான் துதியை தவிர, மாறாக துதிக்கிறேன் என்கின்ற வார்த்தை, சும்மா ஒரு வார்த்தையை திருப்ப திருப்ப சொல்வது ஆண்டவரை துதித்து விட்டேன் என்று சொல்லி ஆகிவிடாது. இரண்டாவதாக கிறிஸ்தவத்திலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம். இது சிலர் என்னது எதிரெதிரே புதிதாக பார்க்கும்போது கூட ஸ்தோத்திரம் பிரதர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவது உண்டு. அது அர்த்தம் தெரிந்து பயன்படுத்துகிறார்களா, தெரியாமல் பயன்படுத்துகிறார்களா என்று எனக்கு சில குழப்பம். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நன்றி, நன்றி பிரதர் என்கிறதான் அதனுடைய அர்த்தம். ஒரு சகோதரருக்கு நன்றி சொல்வது தவறான செயல் ஒன்றுமல்ல. ஆனால் அவர்கள் என்ன நினைத்து சொல்லுகிறார்கள்? இவருக்கு நன்றி என்று ஒருத்தரை புதிதாக அப்போதான் பார்க்கிறார்கள். அப்போ உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறார்களா? அப்போ அதனுடைய அர்த்தம் தெரிந்துதான் சொல்லுகிறார்களா என்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ ஒருத்தரை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பிரதர் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் என்ன நினைத்து சொல்லுகிறார்கள்? நான் கிறிஸ்தவராக இருக்கிறோம், ஸ்தோத்திரம் பிரதர் என்று சொல்வதுதான் ஒரு சம்பிரதாயம் போல என்கிற நிலைமைக்கு ஆகிவிட்டது. அப்போ ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நன்றி கூறுகிற ஒரு காரியம். எதற்கு நன்றி? உண்மையிலே அவர் நன்றி கூறுவதென்று தவறல்ல. ஆனால் ஒருத்தர் புதிதாக பார்க்கும்போது தேவையில்லாமல் எதுக்கு நன்றி கூற வேண்டும்? அப்போ இல்லை, இப்படி சொல்ல வருகிறார்களா? கடவுளுக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வருகிறார்களா? அப்ப அதை அப்படியே சுருக்கி வரும் ஸ்தோத்திரம் என்று மாறிவிட்டதா? இதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, கேள்விக்குறிதான். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் கூட அல்லது அது தெரிந்துதான் சொல்லுகிறார்களா? ஏன் அது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. ஒருத்தரை பார்க்கும்போது அது அதே போலதான் அதே ஆங்கிலத்திலே பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுக்கு மகிமை என்று சொல்லுகிற காரியம், இதெல்லாம் ஒருத்தரை பார்க்கும்போது சொல்லுகிற காரியம். கிறிஸ்தவத்திலே ஒருத்தருக்கு ஒருவர் சொல்லுகிற காரியம். இது தெரிந்துதான் சொல்லப்படுகிறதா? எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியுமா? இல்லை. எல்லாரும் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவத்திலே வந்தால் இது ஒரு சம்பிரதாயம் போல என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பிரைஸ் தி லார்ட் என்று சொல்வது தப்பான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனால் அதை தெரியாமல் ஒரு சம்பிரதாயமாக சொல்லிக் கொண்டிருப்பது அது தேவையற்ற ஒரு, கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அப்படி ஒரு கிறிஸ்தவத்திலே ஒரு சட்டம் எல்லாம் கிடையாது. அதே போல ஒருத்தரை பார்த்தால் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் அப்படி எல்லாம் இல்லை. வணக்கம் என்று சொல்றாலே போதும். ஏதோ வணக்கம் என்பது கெட்ட வார்த்தை வேண்டுமல்ல. ஒருத்தரை பார்க்கும்போது வணக்கம், ஹாய், சாதாரணமாக எல்லாரும் வழக்கத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை விட்டு எதுக்காக இந்த வார்த்தைகள் இருக்கிறது என்கிறதை அர்த்தமே தெரியாமல் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருத்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நிமித்தமா அவர் என்றே வச்சு ஸ்தோத்திரம் என்று சொல்லவில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லது பிரைஸ் தி லார்ட் என்றே சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும். ஏன் அப்படி அந்த இடத்துல சொல்லுகிறார்கள்? அது கேட்டால்
தெரியாது. நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஏன் அப்போ இவ்வளவு நேரம் மகிமைப்படுத்தல? இவரை பார்த்த உடனடியாக ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாய்? அப்போ இது வார்த்தை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், ஒருத்தர் இரண்டு கிறிஸ்தவர்கள் ஒருவரை சந்திக்கும் போது, உங்களை பார்த்ததிலே எனக்கு மகிழ்ச்சி, உங்களை பார்த்து வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அதனுடைய ஆக்சுவல். இந்த இடத்திலிருந்து தான் இந்த வார்த்தைகள் வந்தது. அப்போ அது அந்த புரிதலோடு சிலர் பேசியிருக்கலாம். அந்த இன்றைக்கு அது எல்லாமே எந்த புரிதலும் இல்லாமல் பேசப்பட்டு வருகிறது. சும்மா அது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. ஒருத்தர் சந்தித்தால் இப்படி சொல்லியாக வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படி என்னது, மற்ற மதத்தில் உள்ளவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்வது போல இது அப்படி ஒரு மாறிவிட்டது. அதனுடைய அடிப்படை பின்னணி என்ன என்பது எல்லாம் தெரிவதில்லை. சரி, அப்போ இங்கே ஸ்தோத்திரம் அதுவும் என்னது, இப்படி அர்த்தம் இல்லாமல் சொல்வதனால் அது நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விட்டேன் என்கிறதெல்லாம் அர்த்தம் அல்ல. ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செல்லுங்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போது 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செல்வது அதுதான் தேவனுடைய சித்தம். சும்மா ஸ்தோத்திரம் சொல்வது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை என்கிற அடிப்படையில சும்மா பேச்சிலே சொல்வதில்லை. அப்ப எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் சொல்வது என்றால் என்ன? எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்வது. ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்றுதான் அர்த்தம். எல்லாவற்றிற்காகவும் நன்றி கூறுவது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் எப்படி நன்றி சொல்ல முடியும்? யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி. அப்போ யோபுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே கடவுள் அநேக காரியங்களை கொடுத்திருந்தார். பிள்ளைகளை கொடுத்திருந்தார், செல்வங்களை கொடுத்திருந்தார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தார். இது எல்லாமே ஒரு நாள் எடுக்க ஒவ்வொன்றாக போகிறது, பறிபோகிறது. அப்படிப்பட்ட சூழலே அவர் சொல்லுகிற வார்த்தை தான் கர்த்தர் கொடுத்தார். அப்ப கொடுக்கும்போது ஓகே, ஆண்டவருக்கு நன்றி. இப்ப அதே கர்த்தர் எடுக்கவும் செய்து விட்டார். எடுத்தால் எப்படி கடவுள் எடுக்கலாம்? கடவுள் எடுத்து விட்டார். அப்ப கடவுள் துரோகி என்று சொல்லி அவரை குறித்து முறுமுறுக்கவில்லை. மாறாக கடவுள் தான் எடுத்து விட்டார், கடவுளுக்கு நன்றி. அப்போ இது கடவுளுடைய ஒரு திட்டம். ஆகவே கடவுள் எதை செய்தாலும் அதுல ஒரு காரணம் உண்டு. கடவுள் இந்த வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஆகவே அது அவருக்கு ஸ்தோத்திரம். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது, நிர்வாணியின் தாயின் கற்பத்திலிருந்து வந்து நிர்வாணியாவிடத்துக்கு திருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், அதே வேளையிலே கர்த்தர் எடுத்திருக்கிறார், கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ இதுதான் இங்கே சொல்லப்பட்ட காரியம். பவுல் சொல்லுகிறார் அல்லவா, எல்லாவற்றிலேயும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழலிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன்? அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். எதை செய்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை. அவர் தெரிந்துதான் செய்கிறார், என்னுடைய நன்மைக்காக தான் செய்கிறார். அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு நெகட்டிவான சம்பவம் போல தோன்றினாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கிறார். அது எப்படிங்க நெகட்டிவான சம்பவங்கள் எப்படி என்னுடைய நன்மைக்காக இருக்கும்? அது அந்த யோபுவுக்கும் விளங்கவில்லை. எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காக இருக்கும் என்று சொல்லி யோபுவுக்கும் விளங்கவில்லை. யோபு கேள்வி கேட்கிறார், ஐயோ எப்படி, நான் என்ன தப்பு பண்ணேன், அது இது பண்ண, இவங்க நண்பர்கள் வேற வந்து குழப்பம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். யோபுவுக்கு ஆண்டவர் பதிலளிக்கவே இல்லை. கடைசியிலே நண்பர்கள் எல்லாம் பேசி முடித்த பிறகு கடவுள் வந்து கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கும் போது பல கேள்விகள் கேட்கிறார். அந்த கேள்விக்கு ஒன்றுக்காகிலும் யோபுவிடத்திலே பதில் இல்லை. அப்போ அதை குறித்து யோபு 38ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. யோபு 38 ஒன்று, கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தபாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்று சொல்லி யோபுவை பார்த்து சொல்லுகிறார்.
நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன், நீ உனக்கு தெரிஞ்சா சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிற கேள்வியை பாருங்க, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்த? நீ அறிவாளியானா நீ அதை சொல்லு, பதில் சொல்லு. கடவுள் இந்த கேட்கிற இந்த கேள்விக்கு யோபு இப்படி பதில் சொல்லியிருப்பார். அந்த பூமியை நான் குறித்த போது அதுக்கு அளவு குறிச்சது யாரு? இப்ப நீங்க வீடு வைக்கிறீங்கன்னா அளவு குறிச்சு இப்படி இப்படி எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி நான் பூமியை வைக்கும் போது அதுக்கு அளவு குறிச்சது யாரு? அதன் மேல நூல் போட்டது யாரு? நீ அறிஞ்சேன்னா சொல்லு. அந்த அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தது யாரு? அதுக்கு பல காரியங்கள், விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய்ப்பாடி தேவபுத்திரர் எல்லாம் கம்பீரித்தார்களே, இப்படி பல காரியங்கள் நீங்கள் வீட்டுல இருந்து ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பல காரியம் இருக்கிறது. கடலை குறித்து சொல்லும் போது இதுக்கு மேல நீ வரக்கூடாது, அது இதுவரைக்கும் நில்லு. இன்னைக்கும் கடல் ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டி வருவதில்லை, அப்பப்போ வந்து போகும், அது வேற. ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லை வருகிறது அல்லவா, அங்க நிக்குது. ஏன் இதுக்கு மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராத அப்படி சொன்னது யாரு? நீ அறிவாளியா இருந்தா சொல்லு. மழை எப்படி பெய்யுது? மழை எப்படி பெய்யுது, திருப்பி ஆவியா, கடல் நீர் ஆவியாகுது, மேல போகுது, இந்த சைக்கிள் இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் உனக்கு தெரியுதா? சொல்லு என்று சொல்லி யோபுவை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். யோபுக்கு ஒரு பதிலும் சொல்லல, பதிலும் தெரியல. அப்போ கடைசியில யோபு என்ன சொல்றாரு? நான் இப்பொழுது என்னுடைய வாயை பொத்தி கொள்ளுகிறேன், வாயை மூடி கம்மன் இருக்கிறேன். ஏன்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அறிவில்லாமல் பேசினது யாருதான்? நான் தான். ஏன்னா எனக்கு தெரியாத காரியங்கள் அலப்பினேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். ஏன் யோபு அலப்பினது என்னது? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது என்பதுதான் யோபுவுக்கு அறிய வேண்டிய கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில இப்படி இப்படி நெகட்டிவா எல்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கான ரீசன் என்ன என்கிறதுதான் எனக்கு தெரிய வேண்டும் என்கிறதான் யோபுடைய ஒரு கேள்வி. அப்ப கடவுள் இவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டு இதுக்கு உனக்கு பதில் தெரியுமா அப்படி கேட்கிற? இல்ல, எனக்கு இதுக்கு எல்லாம் பதில் தெரியாது. நான் இனிமே என்னது கடவுளை பார்த்து கேள்வி கேட்கறத நிப்பாட்டிக்கிறேன். நான் எப்போது என்னுடைய வாயை பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். யோபு 42ஆம் அதிகாரத்திலே யோபு கர்த்தருக்கு பிடித்த தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு செல்லும். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் உண்மை கண்டது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்பதாக இங்க சொல்லுகிறார். இப்போ நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், யோபுடைய வாழ்க்கையில எதுக்கு அந்த நெகட்டிவ் விஷயங்கள், அதாவது யோபுடைய பார்வையிலே எதிர்மறையான காரியங்கள் எதுக்கு நடந்தது என்பது யோபுவுக்கு தெரியவில்லை. ஆனால் கூட அவன் ஆரம்பத்துல என்ன சொன்னான்? ஆண்டவருக்கு கர்த்தர் எடுத்தார், எடுத்ததுக்கும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். யோபுடைய இந்த வாழ்க்கையிலே ஏன் அதை அனுமதித்தார்? அது நிமித்தம் சாத்தான் அங்கே வெட்கப்படுத்தி இருக்கிறார். யோபு மூலமாக சாத்தான் அங்கே வெட்கப்படுத்தப்பட்டான். சாத்தான் சவால் விட்ட சாத்தான், யோபுவை வைத்து சவால் விட்ட சாத்தான் அங்கே தோற்கடிக்கப்பட்டான். யோபு உறுதியானவன், பணத்திற்காக என்னை பின்பற்றுகிறவன் அல்ல, பொருளுக்காக பின்பற்றுகிறவன் அல்ல, உடல் ஆரோக்கியத்திற்காக என்னை பின்பற்றுகிறவன் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்னை பின்பற்றுகிறவன் அல்ல, அவன் உண்மையிலே என்னை பின்பற்றுகிறான், எனக்காக என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லி கடவுள் அவனுடைய அந்த உண்மை தன்மையை சாத்தானுக்கு முன்பாக, அவனை வைத்து சவால் விட்ட சாத்தானுக்கு முன்பாக நிரூபித்து காண்பிப்பதற்காக அந்த காரியங்கள் அனுமதித்தார். அது யோபுவுக்கு புரியாமல் தள்ளாடி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் எது செய்தாலும் அவருக்கு நன்றி என்று சொல்ல தெரியும். எபிரேயர் புஸ்தகத்துல கூட இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். எபிரேயர் 12:11. எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஒரு காரியம்
நடக்கும்போது அது எப்படி தெரியும்? தற்காலத்துல நடக்கும்போது துக்கமாகத்தான் தெரியும். ஆனால் ஒரு சிக்ஷைக்கும் என்ன உண்டு? அதுக்கு பின்னணியில ஒரு காரணம் உண்டு. அது நன்மைக்கு எதுவானது என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார். அது ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி இது யாருக்கு சொல்லப்படுகிறது? அன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றின நிமித்தம் அன்றைக்கு உபத்திரவங்களை அனுபவித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிற காரியம். நீங்கள் சிக்ஷையை சகித்தால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள், இல்லை என்றால் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அந்த சிக்ஷையை சகிக்கும் போது, அந்த ஒரு துன்பமான சூழ்நிலை வழியாக செல்லும் போது அது அதிலே அப்பொழுது எப்படிதான் இருக்கும்? கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது. அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்பதாக சொல்லுகிறார். அப்போ ஆகவேத்தான் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் என்பது தோத்திரம் 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 என்று சொல்வது அல்ல. ஸ்தோத்திரம் மாறாக எந்த சூழ்நிலையும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 இதைத்தான் சொல்லுகிறது. ஆபகுக் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ அங்கே நடக்கிற எல்லா காரியங்களுமே எப்படி காணப்படுகிறது? எதிர்மறையாக காணப்படுகிறது. அத்திமரம் ஒரு பூ பூக்கவில்லை, திராட்சை விளையவில்லை, அதனால் பலன் கிடைக்கவில்லை, ஒலிவ மரத்திலிருந்தும் பலன் கிடைக்கவில்லை, எண்ணெய் வர எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட சூழலிலும் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி இங்கே ஆபகுக் சொல்லுவார். ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூறுவேன். வெறும் காரியங்கள் சொல்ல, வயல்களில் தானியத்தை விளைவிக்கவில்லை, கஷ்டப்பட்டு வயல் நீர் பாய்ச்சி ஏர் உழுது தானியத்தை போட்டு, ஆனா அது விளைச்சல் இல்லை. அப்படி போனாலும் ஆடுகளை மேய்த்து அதை மேய்ப்பன வச்சு கஷ்டப்பட்டு பாதுகாத்து, இது எல்லாம் அந்த ஆட்டு மந்தைகள் அதுல எல்லாம் இது முதலற்று போனாலும், தொழுவத்துல மாடுகள் ஒரு மாடு இல்லாம எல்லாமே செத்து போச்சு, இல்ல ஏதோ ஒரு விதத்துல லாஸ் ஆச்சு, அப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன். இது எல்லாம் என்னுடைய மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பதாக சொல்லுகிறான். இதுல எல்லாம் நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்கிறதான் அர்த்தம். அப்போ எப்படி அது அவர் சொல்ல முடியும்? என்னுடைய பிசினஸ்ல லாஸ், என்னுடைய தொழில் லாஸ், எல்லாம் லாஸ். இங்க எவ்வளவு தொழில் சொல்லப்பட்டிருக்கிறது, விவசாயம் நஷ்டம், எல்லாமே லாஸ். ஆனாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் கர்த்தருக்குள்ளாக. அப்போ இதுதான் ஆண்டவருக்கு எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் நன்றியாக இருக்கிற காரியம், ஸ்தோத்திரமாக இருக்க காரியம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் நான் ஆண்டவரை பின்பற்றுவது என்னுடைய பிசினஸுக்காக அல்ல, ஆண்டவரை பின்பற்றுவது என்னுடைய விவசாய வளர்ச்சிக்காக அல்ல, நான் ஆண்டவரை பின்பற்றுவது ஆண்டவருக்காக. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், ஆண்டவருக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் என்னை குறித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார், ஆண்டவர் என்னை அவருடைய சாயலுக்கொப்பாக மாற்றி இருக்கிறார், அவருடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அழைத்திருக்கிறார், என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார், அவருடைய மகிமையிலே பிரவேசிக்கக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆகையால் இங்க பூமியில ஏதாகலும் நடக்கிறது என்கிறதற்காக அதுக்கு ஆண்டவருக்கு என்று ஒரு திட்டம் இருக்கலாம், அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக இங்கே பூமியில நடக்கின்ற மாற்றங்களை வைத்து ஆண்டவரைக்கு என்ன செய்ய மாட்டேன், நன்றியற்றவனாக இருக்க மாட்டேன், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன் என்கிறதுதான் சரியான காரியம். எல்லாவற்றிலும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஆண்டவரே நன்றி, இந்த விஷயம் எனக்கு நடந்து விட்டதா, எனக்கு பார்ப்பதற்கு கெட்டதாக தெரிகிறது, இருந்தாலும் இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் அறியாமல் ஒரு விஷயம் நடக்காது, அதற்கு நன்றி என்று வாழ்வது, நன்றி என்று சொல்வது, நன்றியாக வாழ்வது. இதைத்தான் வேதாகம் சொல்லுகிறதே தவிர சும்மா சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது சோத்திரமாகாது.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த வார்த்தை பிரபலமாக இருக்கலாம். ஆனால் அப்படி செய்வதனால் அது என்னது? ஆண்டவருக்கு சொல்லுகிற ஸ்தோத்திரம் ஆகாது. அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் மத்தியில அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை இது ஆராதனை. எதுக்கெடுத்தாலும் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே என்றால் ஆராதனை செய்து விட்டதாக அர்த்தம். ஆகவேதான் பெரும்பாலான பாடல்கள் இயற்றப்படும் போது ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. ஆமா, ஆராதனை உமக்கு. அது உமக்கு செய்ய, அது எது ஆராதனை? ஆராதனை உமக்கு என்று சொன்னால் ஆராதனை முடிந்து விட்டதா? ஆண்டவரே ஆராதனை செய்கிறேன் உமக்கு என்று சொன்னால் ஆண்டவர் ஆராதித்து ஆகிவிட்டது. ஆராதனை என்றால் தொழுகை. சரி, தொழுகை செய் என்று சொன்னால் தொழுகை செய்கிறேன், தொழுகை செய்கிறேன், தொழுகை செய்கிறேன் என்று அதையே சொன்னால் ஆராதனையா? அல்ல. ஆராதனை என்றால் இது ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி அது எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பது ஆவியோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், அதுல உண்மை தன்மையும் இருக்க வேண்டும். இரண்டாவது, எது ஆராதனை? இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிறது என்பது எது? எது ஆராதனை? எது ஆராதனை என்றால் பலி செலுத்துவதுதான் ஆராதனை. ஆண்டவர் எகிப்திலிருந்து மக்களை விடுவிக்கும்படியாக மோசையை அனுப்புகிறார். மோசே போய் பார்வோன்றதுல பேசுகிறார். என்ன சொல்லுகிறான்? இந்த ஜனங்களை ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். ஆண்டவரை தொழுது கொள்ள அனுப்ப வேண்டும் என்று சொல்லும் போது எப்படி தொழுது கொள்வது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இங்கே மோசே பலி செலுத்துவதைத்தான் தொழுகை என்பதாக அல்லது ஆராதனை என்பதாக சொல்லியிருப்பார். இன்னும் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால், ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாக போகிறான். பலி செலுத்தும்படியாக போகும்போது அவன் என்ன சொல்லிவிட்டு போகிறான்? நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போய் வருகிறோம் என்று சொல்லி வருகிறான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திலே திரும்ப வருவோம். தொழுகை அல்லது ஆராதனை நான் எங்க போகிறோம்? ஆராதனை செய்ய போகிறோம். அவன் எதற்கு போனா? பலி செலுத்துவது. ஆகவே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எங்க படித்து பார்த்தாலும் ஆராதனை என்று சொல்வது எதைத்தான்? அவர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? பலி செலுத்தி ஆராதித்தார்கள். பலி செலுத்துவதுதான் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஆராதனை. ஆராதனை ஆராதனை என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஆராதனையாக இல்லை. ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் பலி செலுத்துங்கள் என்கிற அர்த்தத்திலே தான் பெரும்பாலும் இருக்கு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலி எது? இன்றைக்கு மிருகங்களை பலி செலுத்துவதா? இல்லை. ஆண்டவர் நமக்காக பலியாக இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு பிரியமும் அது பரிபூர்ணமான சித்தம் அறிந்து உணரத்தக்கதாக நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அதுக்கு முன்பாக நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பலி செலுத்துவது ஆராதனை. ஆண்டவர் இங்கே எதை பலியாக எதிர்பார்க்கிறார்? உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுப்பது. பொதுவாக மிருகங்களை கொடுக்கும் போது அதை மிருகத்திலே என்னது வெட்டி பலிய சந்து சந்தாக வெட்டி படைப்பார்கள். பலி பீடத்தின் மீது வைக்கப்பட்ட மிருகம் என்ன செய்யாது? எழும்பி ஓடாது. அது தனக்கு விருப்பமான காரியங்களை எல்லாம் செய்யாது. அதே போல இங்கே நாம் உயிருள்ளவர்கள், அந்த உயிருள்ள ஒரு பலியா, ஆனால் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக, நமக்கென்று சுய விருப்பங்கள் எல்லாம் அற்று நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், இனி என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆராதனை. அதுதான் பவுல் சொல்ல, இனி வாழ்வது நான் இல்லை, கிறிஸ்துவேனல் வாழ்கிறார் என்று சொல்லி. ஆகவே தான் 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்பது சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும்.
காரணம் அவர்கள் பலி செலுத்தக்கூடியவர்கள் பலி செலுத்துவதை சடங்காச்சாரமாக மாறிக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலை, ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததை விட்டுவிட்ட போது அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. மாறாக எனக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்பதாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அதுதான் ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று முழுமையாக அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்பதுதான் ஆராதனை. வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை மாற்றம், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பது. மறக ஆண்டவருக்கு ஆராதனை உமக்கே உமக்கே என்று சொல்லி பாடுவது ஆராதனை ஆகாது. அப்போ எது துதி என்று சொல்லி பார்த்தோம், எது உண்மையான ஸ்தோத்திரம், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து பார்த்தோம். அதே போல எது உண்மையாக ஆராதனை என்கிறதையும் பார்த்தோம். ஆகவே வெறுமனே பேச்சிலே துதி உமக்கே, துதி உமக்கே என்று சொல்வதோ, தோத்திரம் 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 என்று சொல்வதோ, ஆராதனை உமக்கே என்று சொல்வதோ ஆராதனை இந்த காரியங்கள் ஆகாது. துதியும் ஆகாது, சோத்திரமும் ஆகாது, ஆராதனையும் ஆகாது. துதி என்றால் ஆண்டவரை புகழ்வது. எதற்காக புகழ வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவித்து உணர்ந்த அந்த அடிப்படையிலே அவரை புகழ்ந்து பிரஸ்தாபப்படுத்துவது. அது வெறும் பேச்சிலே அல்ல. காரணம், கடவுள் படைத்த இயற்கைகள் கூட பேச்சில்லாமல், வார்த்தை இல்லாமல் ஆண்டவரை துதிக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம். இப்போ நாம் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் அதன் மூலமாக தேவன் புகழப்பட வேண்டும். தேவனை நாம் புகழ வேண்டும். நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் புகழ வேண்டும். துதி என்று சொன்னால் ஆண்டவரை புகழ்வது. வெறும் பேச்சிலே புகழ்வது எளிது. ஆண்டவர் கூட சொன்னார், இந்த ஜனங்கள் தங்களுடைய இருதய வாயினால் என்னை புகழுகிறார்கள், இவர்கள் உதடுகள் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. வாயினால் வடை சுடுவது எளிது, அது ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவரை புகழ்தல் என்பது வெறும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை வாயால் பிரஸ்தாபப்படுத்துவது மட்டுமல்ல, நாம் எதை செய்தாலும் நம்முடைய செயல்கள் அதை கடவுளை புகழத்தக்கதாக, மாறாக கடவுள் தூஷிக்கப்படுவதற்கு எதுவாக அல்ல, கடவுள் அவமானப்படுவதற்கு எதுவாக அல்ல, கடவுள் புகழப்படுவதற்கு எதுவாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் என்பது வெறும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வதோ, ஒருவரை பார்த்த உடனடியாக ஸ்தோத்திரம் என்று சொல்வதோ அது ஸ்தோத்திரம் ஆகாது. நன்றி, எந்த சூழலும் எக்காலத்திலும் நன்றி உள்ளவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழல் காணப்பட்டாலும், நமக்கு சாதகமான சூழ்நிலை இல்ல, நாம் எதிர்மறையாக நினைக்கக்கூடிய சூழலே வந்தாலும் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக, நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ கடவுள் எதற்கு காரணம், கடவுள் மேலான காரியங்களை எனக்கு ஏற்கனவே தந்து விட்டார். அப்ப கடவுளை நான் பின்பற்றுவது, கடவுளுக்கு நன்றி சொல்வது என்பது இது இந்த பூமியில உள்ள சில காரியங்களின் அடிப்படையாக வைத்ததில்லை, மாறாக கடவுளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆராதனை என்பது அப்படிதான். கடவுள் இவ்வளவு மேலான கடவுள் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் தொழுது கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டுமே தவிர, நானாக ஆராதனை உமக்கு என்று சொல்வது ஆராதனை ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறார், பிள்ளை இடத்துல சொல்லுகிறார், நீ அப்பா கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அப்பா பிள்ளை இடத்துல சொல்லுகிறார். இப்ப இந்த பிள்ளை என்ன சொல்லுகிறது? அப்பா நான் கடைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. மறுபடியும் அப்பா கடைக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. கடைக்கு போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தால் கடைக்கு போனதாக மாறிவிடுமா? பொருள் வாங்கி விட்டு வந்ததாக மாறிவிடுமா? இல்லை. எது உண்மையிலே கடைக்கு போகிறதாக மாறிவிடும்? உண்மையிலே அப்பா சொன்னபடி கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கி வந்து திருப்பி வந்தால்தான் கடைக்கு போய் அப்பா சொன்னதை நிறைவேற்றினதாக மாறிவிடும். இப்போ கடவுளுக்கு ஆராதனை செய்வது என்பது ஆராதனை உமக்கே என்று சொல்வதனா அப்படி ஆராதனை ஆகிவிடுமா? இல்லை. ஆராதனை செய்வதனால் ஆராதனை ஆகும். எது ஆராதனை செய்வது? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது, ஆண்டவர் விரும்புகிறபடி நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, அதுதான் ஆராதனையாக காணப்படுது. ஆகவே இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் சரியான புரிதல் கொண்டு இந்த காரியங்களை நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்வோம்.